வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் 12th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனாக இருக்கக்கூடிய இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற பாடத்தை நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் எதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாமா? பாருங்கள், வேளாண் செயல்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஆங்கிலேய உற்பத்தியாளர்களுடைய இறக்குமதியும் இந்திய கைவினை தொழில்களையும் கைவினைகளுடைய வாழ்வை சீரழித்ததை பற்றி பார்க்க போகிறோம். சில குறிப்பிட்ட இடைவெளிகளில் ஏற்பட்ட பஞ்சங்கள், அதற்கப்புறம் நிலமற்ற தொழிலாளர்களையும் அவர்களை வேலையில்லா கைவினைகளையும் புலம்பெயர செய்ய வச்சது தொடர்பாக பார்க்க போகிறோம். அடுத்து மேற்கத்திய கல்வியினுடைய அறிமுகம், அதற்கப்புறம் தேசியத்தினுடைய எழுச்சி, தேசிய எழுச்சியினுடைய உதயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் தேசிய எழுச்சிக்கு பங்களிப்பு செய்த ஏனைய காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நவீன இந்தியாவினுடைய படித்த வகுப்பினர் இந்திய தேசிய காங்கிரஸுக்கான அடித்தளம் அமைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தொடக்க கால தேசியவாதிகள் பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய பங்களிப்பு குறிப்பாக பார்த்திங்கன்னா நவ்ரோஜி இருக்காங்க, தாதாபாய் நவ்ரோஜி, அவருடைய செல்வ சுரண்டல் கோட்பாடு பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நேரடியாக அறிமுகத்துக்கு போயிடலாம். அறிமுகத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவை முன்னை காட்டிலும் அதிகமாக சுரண்டுவதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்திய அரசியலை பொருளாதாரத்தை ஒருமுகப்படுத்துறதில் ஆங்கிலேயர் என்ன செய்கிறாங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத வகையில் தேசிய உணர்வினுடைய வளர்ச்சிக்கும் தேசிய இயக்கம் தோன்றுவதற்கும் காரணமாச்சு. ஏன்னா இந்தியா அவங்க அதிக அளவில் சுரண்டுறாங்க, அதிக அளவில் கட்டுப்படுத்துகிறாங்க. அதனால் இந்திய அரசியலையும் பொருளாதாரத்தையும் அவங்க ஒருமுகப்படுத்தி அதில் வெற்றி அடைகிறாங்க. இந்த விஷயங்களால் தான் என்ன நடக்குதுன்னா, இந்தியாவில் தேசிய உணர்வு வளர்ச்சி பெறுது, தேசிய இயக்கங்கள் தோன்றுவதற்கு இந்த செயல்பாடுகள் காரணமாக இருக்குது. சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டினுடைய சமூக சீர்திருத்தங்களுக்கான மேற்கொள்ளப்பட்ட இயக்கங்கள், போராட்டங்கள், அவற்றை தொடர்ந்து மேலை கல்வி பயின்ற இந்தியர்கள் குடிமை உரிமைகளுக்காக முன்வைத்த வேண்டுகோள்கள், சமர்ப்பித்த மனுக்கள் ஆகியவற்றை ஆரம்ப புள்ளிகளாக கொண்டு தான் இந்திய தேசிய இயக்கத்தினுடைய வரலாறு தொடங்குது. அதாவது 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மறுமலர்ச்சி இயக்கங்கள் தோன்றப்பட்டிருக்கும். அந்த மறுமலர்ச்சி இயக்கங்கள், அவைகளுடைய தொடர்பான போராட்டங்கள், அவற்றை தொடர்ந்து மேலை கல்வி மற்ற அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்தது, அதற்கப்புறம் இந்திய மக்கள் அவங்களுடைய குடிமை உரிமைகளுக்காக போராடினது, இந்த விஷயங்கள் எல்லாம் அதற்காக அவங்க செஞ்ச மனு, கோரிக்கைகள் வைக்கிறது, இதெல்லாம் தொடக்க புள்ளியாக வச்சு தான் இந்திய தேசிய இயக்கத்தினுடைய வரலாறானது தொடங்குது. சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1915 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பியிருப்பார். அப்படி அவர் திரும்பி 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு அவர் தலைமையேற்பார். சரிங்களா? 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு அவர் தலைமையேற்பார். அப்படி அவர் தலைமை ஏற்றதிலிருந்து தான் இந்திய தேசியம் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறுது. ஏன்னா அவர் 15 இந்தியா வராரு, ஓராண்டு காலம் இந்தியா சுற்றி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 17 சம்பரான் சத்தியாகிரகம், 1917 சம்பரான் சத்தியாகிரகம், 1918 பார்த்திங்கன்னா கேதார் சத்தியாகிரகம், அகமதாபாத் மில் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி 2 போராட்டங்கள் மூலமாக அந்த போராட்டங்களை மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை செஞ்சிருப்பார். அப்போ 1919 பிறகு இந்திய தேசிய இயக்கத்திற்கு காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, தலைமை ஏற்கிறார். அதனைத் தொடர்ந்து தான் ரவுலட் சட்டமானது இயற்றப்படுது. அப்போ ரவுலட் சட்டத்தை எதிர்த்து 1919 ஏப்ரல் 6 கடையெடுப்புக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அதைத் தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குறாரு. இது போன்ற விஷயங்கள் எல்லாமே காந்தியடிகள் செய்கிறாரு. அதுதான் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறுது. அடுத்து பார்த்திங்கன்னா தேசியம் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாமா? தேசியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விரிவான தளத்தில் தேசியம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் அந்த நாட்டிற்கு பக்தியோடும் இருத்தல் அப்படின்னு சொல்லி பொருள் கொள்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியா அப்படிங்கிற நாட்டில் வசிக்கிறோம் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் தேசியம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கு விசுவாசமாகவும் இந்தியா மீது நாம் பக்தியோடு இருப்பது தான் என்னது தேசியம். அது தனது நாட்டை சரிங்களா ஏனைய நாடுகளை காட்டிலும் உயர்வான இடத்தில் வைத்து பார்த்து, அல்லது ஏனைய நாடுகளுக்கு போட்டியாக தனது நாட்டினுடைய பண்பாடு மற்றும் விருப்பங்களின் வளர்ச்சியில் சிறப்பு கவனம் செலுத்தும் ஒரு தேசிய உணர்வு அல்லது மனப்போக்கத்தான் என்னது தேசியம் அப்படிங்கிறாங்க. மற்ற நாடுகளெல்லாம் விட என் நாடு என்னது உயர்வான நாடு அப்படின்ற எண்ணம். அதே போல் மற்ற நாடுகளுடைய
பண்பாடுகளோட விருப்பங்களோடெல்லாம் பார்த்தா நம்மளுடைய நாட்டினுடைய பண்பாடு விருப்பங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய வகையில் நம்மளுடைய கலாச்சாரங்களை பண்பாடுகளை பின்பற்றணும் அப்படிங்கிறத கொண்டு வர நினைக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் என்னது தேசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, காந்தி 1919 இந்திய தேசிய இயக்கத்துக்கு தலைமையேற்றிருக்கார். அப்போ அதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்துக்கு இந்தியாவில் இருந்த பல்வேறு தலைவர்கள் தலைமையேற்று இந்திய தேசிய இயக்கத்தை என்னது உயிர்ப்போடு வச்சுருப்பாங்க. காந்தி வந்தனே அது ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறிடுச்சு. பார்த்திங்கன்னா காந்திக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் தலைமையேற்றிருந்த படித்த சமூகத்தை சேர்ந்த வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மிக முக்கியமானவர் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக இருந்தவர் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அடுத்து காந்தியடிகளுடைய அரசியல் குரு அப்படின்னு சொல்லி அறியப்படுகிற கோபாலகிருஷ்ண கோகலே. அதற்கடுத்து வங்காளத்தினுடைய தீவிர தேசியவாதத்தினுடைய தலைவர் பிபின் சந்திரபால். அடுத்து பஞ்சாபில் லாலா லஜபதி ராய். பாலகங்காதர திலகர், தீவிர தேசியவாதிகளின் தந்தை என போற்றப்படக்கூடிய பாலகங்காதர திலகர். சரிங்களா, இந்த பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர் இவங்க 3 பேரையும் லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, 3 முக்கியமான தீவிரவாத தலைவர்கள். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா காலனி ஆட்சியினுடைய சுரண்டல் குறித்தும் மக்களினுடைய தேசிய அடையாளம் பற்றியும் இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட தலைவர்கள். இந்த பாடத்தில் நம்ம இந்திய தேசிய இயக்கத்தினுடைய தோற்றம், அதனுடைய வளர்ச்சி ஆகியவற்றுடைய வழித்தடத்தை படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தொடக்க கால தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அறியப்பட்ட இந்த மேற்கண்ட தலைவருடைய பங்களிப்பின் மீதும் நம்ம அவர்களுடைய பங்களிப்பு பற்றியும் படிக்க போகிறோம். சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கமானது தோன்றுவதற்கு சமூக பொருளாதாரத்தின் அடிப்படையில் பின்னணி, அதற்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆங்கில அரசு கொண்டு வந்த புதிய நில உடைமை உரிமைகள் தான் அதனால் பல்வேறு பாதிப்புகள் இந்திய விவசாயிகளுக்கு மக்களுக்கு ஏற்பட்டது. சரிங்களா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவினுடைய மரபு சார்ந்த நில உடைமை முறையை ஆங்கிலேயர் சிதைக்கிறாங்க. சரிங்களா, ஆங்கிலேயர்களுக்கு முந்தைய காலத்தில் அரசாட்சி செய்தவர்களுடைய காலத்தில் நிலவரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட விளைச்சலை பகிர்ந்து கொள்வதாகத்தான் இருந்துச்சு. ஆனால் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான், பயிர்கள் விளையாமல் போவது, விலைகள் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி, வறட்சி, பஞ்சம், இந்த நிகழ்வுகள் எதையுமே கணக்கில் வச்சுக்காம நிலவரியை என்ன பண்ணுறாங்க, நிலவரியை பணமாக கணக்கிட்டு நிர்ணயம் செய்கிறாங்க. காரன்வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். எப்போது 1793, அதாவது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்ற ஒரு விதத்தில் கொண்டு வருவாங்க. அதற்கு முன்னாடியே ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்திருப்பார். அவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் அடுத்து வந்தவங்க ஓராண்டுகளுக்குன்னு சொல்லி அப்புறம் திருப்பி மாற்றி என்ன பண்ணுவாங்க, திருப்பி 5 ஆண்டுகளுக்கு சராசரி விளைச்சல்லேருந்து இவ்வளோ அமௌண்ட், அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு சராசரியாக இவ்வளோ விலையும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கிட்டு பணமாக கொடுத்துருங்க அப்படின்வாங்க. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியாவை ஆட்சி செய்த முகலாயர்களோ மற்ற மன்னர்களோ பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் 10 மூட்டை விளையுது அப்படின்னா 10 மூட்டையை 6ஆக பிரித்து 6ல் ஒரு பங்கு அரசு கொடுத்துரு. அவ்வளோ, இந்த மூட்டை ஒரு 60 பங்கு 60 மணிக்கணும். இந்த வருஷம் ஒரு 60 மூட்டை விளைஞ்சிருக்கு அப்படின்னா 10 மூட்டையை கவர்மெண்ட்டு கொடுத்துரு. ஐயா சாமி, இந்த வருஷம் எங்களுக்கு விளைச்சலே இல்லை அப்படின்னா சரி பரவாயில்ல, நீ வரி கட்டாத அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க, சராசரியாக நிலையான நிலவரி திட்டத்தின் மூலிமா ஒரு குறிப்பிட்ட இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறான். ஸோ இது போன்ற விஷயங்கள் காரணமாக என்ன ஆகுதுன்னா விவசாயிகளுக்கு வரிச்சுமை அப்படிங்கிறது கூடுது. சரிங்களா, அதனால் இவங்க இந்த வரியை கட்டுறதுக்காகவோ அப்புறம் விவசாயம் செய்வதற்காக முன்னாடியே வேலைக்கு சம்பளம் தரணும், இது போன்ற வேலைகள் இருக்கல, அதுக்காக பணத்தை கடனை வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களாலேயும் அவங்க பாதிப்படைகிறாங்க. சரிங்களா, பாருங்கள், நிலவரியை போன்ற பிரிட்டிஷ் என்ன பண்ணுறான், விளைச்சலை பார்க்கல, பஞ்சம் ஏற்படுச்சுன்னா அதை பார்க்கல, வறட்சி பார்க்கல, விலைகளில் வீழ்ச்சி ஏற்படுச்சுன்னா அதை பற்றி கண்டுக்கல, எதையுமே கண்டுக்காமல் நிலவரியை பணமாக கணக்கிட்டு நிர்ணயம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடனை அடைப்பதற்காக விற்பனை செய்வது, இப்போ ஏதாவது ஒரு கடை வாங்கியிருந்தா அப்படின்னா பொருளை விற்றுக்கலாம், நிலத்தை விற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையோ, இல்லை அடமானம் வச்சு ஒரு கடன் வாங்கியிருக்காங்க, அந்த பணத்தை கட்ட முடியலனால அந்த நிலத்தை விற்கலாம், அடமானம் வைத்த நிலத்தை வச்சு நம்ம அந்த கடனை கட்டிக்கலாம் அப்படின்ற விஷயமும் என்னது பழக்கமாகுது. வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க நில உடைமையாளருக்கு, நிலம் வச்சுருக்க விவசாயிகளுக்கு முன்பணம் வழங்க அவங்கள ஊக்குவித்து, அதோடு என்ன நடக்குது அப்படின்னா கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்கியுடைய சொத்துக்களை இதன் மூலம் பறித்து கொள்வதற்குமான வழிவகை நடக்குது. கடன் கட்ட முடியல அப்படின்னா என்ன செய்கிறாங்க, அந்த நிலங்களை பிடுங்கி கொள்கிறாங்க. சரிங்களா, இதன் காரணமாக
நிலம் வச்சுருக்கக்கூடிய நில உடைமையாளர்கள் வந்து, அதாவது விவசாயிகள், அவர்களுடைய நிலங்களை வந்து வட்டிக்கு கடன் கொடுப்போட்ட இழக்க வேண்டிய நிலையானது உருவாகுது. இந்த போன்ற சூழ்ச்சிகளையும் மோசடிகளையும் அந்த விவசாயிகள் வந்து என்னது சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லை. கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த புதிய நில நிர்வாக கொள்கையினால் மேலும் 2 முக்கியமான பாதிப்புகள் வந்து என்னது ஏற்படுது. ஒன்று, நிலத்தை விற்பனை பொருளாக்குவது. ரொம்ப முக்கியம். நிலத்தை விற்பனை பொருளாக்குவது. இந்தியாவில் வந்து வேளாண்மையை வணிகமயமாக்குவது ஆகிய இரண்டையுமே அவர்கள் வந்து என்னது நிறுவனமாகவே ஆக்கிட்டாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, ஒன்று நிலத்தை விற்பனை பொருளாக மாற்றினது, அடுத்து இந்தியாவில் வேளாண்மையை வந்து என்னது வணிகமயமாக்குறது. இந்த 2 விஷயங்களும் அவங்க ஒரு கம்பெனி போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பு வரைக்கும் இந்தியாவில் வந்து மக்களுடைய தேவைக்கான நுகர்வுக்கான பொருளை தான் வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் செஞ்சிட்ருப்பாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணுறான், பணப்பயிர்கள், சரிங்களா, பணப்பயிர்களை பயிரிட சொல்கிறான். இந்த அவுரி, பருத்தி போன்ற அவன் வாங்கி கொண்டு போய் வெளியூரில் விற்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து என்னது அவன் விற்பனை பயிரிட செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை வாங்கும் பொழுது ரொம்ப கம்மியான விலைக்கு இங்கே வாங்குகிறான். லோவர் ரேட்டுக்கு வந்து ரா மெட்டீரியலை வாங்குகிறான். ஸோ இதனாலேயும் வந்து என்ன ஆகுது, விவசாயிகள் வந்து கடன் சுமையில் விழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இது போன்ற பிரச்சனை எல்லாமே நடக்குது. சரிங்களா, அதுதான் இங்கே சொல்லிக்காம பாருங்கள். ஆங்கிலோடைய வருகைக்கு முன்பு நிலத்தில் தனி சொத்துரிமை அப்படிங்கிறது இல்லை. அதாவது அந்த நிலத்தை வந்து எனது இன்னொருத்தர்கிட்ட விற்கிறதுக்கோ அடமானம் வைக்கிறதுக்கோ எந்த உரிமையும் இல்லை. அதான் வந்து எனது தனி சொத்துரிமை. அந்த நிலம் இருந்துச்சுன்னா அவங்க இருக்க வரைக்கும் அதை விவசாயம் செய்வாங்க. அவர் அந்த ஊரை காலி பண்ணி போயிட்டாருன்னா வேறு யாராவது அந்த நிலத்தை விவசாயம் செய்வாங்க. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் தற்பொழுது நிலம் ஒரு சரக்காக, ஒரு பண்டமாக மாற்றப்பட்டு விற்பனை அல்லது வாங்குவதன் வழியே நபர்களிடையே கைமாறுது. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நிலமானது கைமாறுது. அது மட்டும் இல்லாமல் வரி இல்லைன்னா குத்தகையை செலுத்தலை தரலை அப்படிங்கிறதுக்காக அரசு நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, நிலம் வச்சுருக்கவங்கள்ட்ட இருந்து நிலத்தை பறிமுதல் செஞ்சு அதை ஏலத்தில் விட்டுருவாங்க. ஏலத்தில் விட்டு பெரிய பெரிய நிலக்கிழார்கள் பணத்தை, டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய பணம் வச்சுருக்கவங்களாம் இங்கே நிலத்தை வாங்கி கீழ்குத்தைக்கு விட்டு அதிலேருந்து லாபம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ நிலம் உழுகிற விவசாயிகள்கிட்ட இருந்து என்னது உழவு வேலை செய்யாத மக்கள்கிட்ட வந்து என்னது நிலமானது மாறிடும். சரிங்களா, தங்கள் நிலங்களில் இதன் காரணமாகத்தான் வந்து என்ன ஆகுது, இந்த நிலங்களை ஏலத்தில் விட்டு பணம் வச்சுருக்கேன் நிலத்தை வாங்குறதுனால ஒரு புது வகையான நிலப்பிரபுக்கள் வர்க்கம் அப்படிங்கிற ஒரு வர்க்கம் வந்து என்னது உருவாகுது. தங்கள் நிலங்களில் வாழாமல் நகரங்களில் வாழ்ந்த இந்த நிலப்பிரபுக்கள் குத்தகையை மட்டுமே என்னது வாங்கிக்கிட்டாங்க. மரபு சார்ந்த வேளாண் முறையில் விவசாயிகள் வந்து பெரும்பாலும் தங்கள் நுகர்வுக்கு பயன்பாட்டிற்கு தேவையானதை மட்டும்தான் என்னது உற்பத்தி செஞ்சாங்க. ஆனால் புதிய நில வருவாய் முறைமைகள் அறிமுகமான பின்னாடி அவர்கள் சந்தைக்கு, வியாபாரத்துக்கு தேவையான பயிர்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் என்னது இந்த அவுரி பயிரிடுதெல்லாம் நடக்கும். சரிங்களா, நிலம் வந்து விற்பனை சரக்காக மாற்றப்பட்டது, வேளாண்மை வணிகமயமாக்கப்பட்டது, விவசாயிகளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு என்னது முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தலை. சரிங்களா, இவங்க செஞ்ச இந்த 2 விஷயம், நிலத்தை விற்பனை பொருளாக மாற்றினதும் விளைச்சலை வந்து விவசாயத்தை வணிகமயமாக்கியதும் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கவே இல்லை. அதற்கு மாறாக விவசாயிகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனநிறைவின்மையை அது ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து எவ்வளோ தான் பொறுத்து போவாங்க, எவ்வளோ தான் நஷ்டத்தை ஏற்பாங்க, அவர்களை வந்து என்னது அமைதி இழந்தவர்களாக, கட்டுப்பாடுகளை மீறுபவர்களாக இந்த செயல்பாடு, புதிய நில உடைமை முறை வந்து என்னது மாற்றுது. இந்த விவசாயிகள் தான் பின்னாடி ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் அவருடைய கூட்டாளிகளுக்கு எதிராக திரும்புகிறாங்க. அதுதான் வந்து நம்ம 2 வகையான கிளர்ச்சியாக படிப்போம். பழங்குடியினர் கிளர்ச்சி, விவசாய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி படிப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் பின்பற்றிய மோனோபொலிக் ட்ரேடிங். சரிங்களா, கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை. சரிங்களா, கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை. அடுத்து தொழில் நீக்க செயல்பாடுகள் இந்திய கைவினைகள் மீது ஏற்படுத்திய தாக்கம். பார்த்தலாமா, இங்கிலாந்தில் வந்து தொழில் புரட்சி ஏற்படுது. சரிங்களா, இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து கம்பெனி வந்து பின்பற்றிய கொள்கையை வந்து என்னது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்கள் வந்து நீக்கப்படக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்துது. இந்த போக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் உலகப் போர் தொடங்குகிற வரைக்கும் நீடித்து தான் இருந்துச்சு. ஆங்கில அரசு கட்டுப்பாடுகளற்ற சுதந்திரமான வணிகம் அப்படிங்கிற கொள்கையை என்ன பண்ணுறாங்க, பின்பற்றுறாங்க. இந்தியா முழுவதுமே கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம். இதன் அடிப்படையில் இந்தியாவில் விளையக்கூடிய பருத்தி, சணல், பட்டு, இந்த 3 விஷயம். சரிங்களா, காட்டனு, சரிங்களா, காட்டனு, சில்க்கு, ஜூட்டு, இந்த 3மே வந்து என்னது ரா மெட்டீரியலாக இங்கேருந்து கச்சா பொருளாக இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு எடுத்து செல்லப்பட்டது.
இந்த கச்சா பொருட்களில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மீண்டும் இந்தியாவே ஒரு விற்பனை சந்தையாக மாற்றி இந்தியாவுக்கே அனுப்பி வைக்கப்பட்டது. சரிங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, இங்கேருந்து ரா மெட்டீரியல் பூரா கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அங்கே எந்திரங்கள் வழியாக உற்பத்தி செஞ்சு அந்த பொருளை அப்புறம் திருப்பி இங்கே கொண்டு வந்து கம்மியான விலைக்கு விற்கிறானுங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கடைகளையும் ஆங்கிலேய பொருட்கள் தான் வந்து என்னது குவிஞ்சு கிடந்துச்சு. அப்போ இதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப வளர்ச்சியின் உதவியுடன் இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இந்திய சந்தைகளில் மலை போல குவிந்தது. இதன் காரணமாக இந்தியா உலகிற்கே வந்து என்னது கைத்தறி பொருட்கள் ஏற்றுமதியில் புகழ்பெற்றுட்டு இருந்த இந்தியா, அந்த இந்தியாவுடைய கைத்தறி நெசவு துணிகளை காட்டிலும் இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் வந்து என்னது குறைந்த விலையில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கிலேயருடைய வருகைக்கு முன்பாக தனது கைத்தறி துணிகளுக்காகவே சரிங்களா கைத்தறி துணிகளுக்காகவும் கைவினை பொருட்களுக்காகவும் உலக புகழ் பெற்றிருந்தது இந்தியா. ஆனால் ஆங்கிலேயருடைய வருகைக்கு அப்புறம் அவருடைய தொழில் புரட்சிக்கு அப்புறம் இந்த உலக சந்தையிலையும் ஒரு நல்ல மதிப்பு இந்தியாவுக்கு இருந்தது. இருந்தாலும் காலனி ஆதிக்க கொள்கையின் விளைவாக இந்த கைத்தறி பொருட்களும் கைவினை பொருட்களும் தங்கள் உள்நாட்டு அது மட்டும் இல்லாமல் பன்னாட்டு சந்தைகளை படிப்படியாக இழந்துருச்சு. ஏன்னா நான் இங்கிலாந்துலேருந்து இங்கே கொண்டு வர பொருளுக்கு அவன் வந்து இறக்குமதி எதுவுமே விதிக்க மாட்டேங்கிறான், அவங்க டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறான். இந்தியன் ப்ராடக்டை வந்து கொண்டு போகணும், சந்தைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, இங்கிலாந்து கொண்டு போகணும், இந்தியா கொண்டு போகணும்னா என்ன பண்ணுறான், அவன் அதுக்கு டேக்ஸ் போடுறான், ஏற்றுமதி வரி போடுறான். அப்போ அதன் காரணமாக ஓப்பன் மார்க்கெட்லேயே வந்துட்டு என்னது இந்திய நெசவாளர்களாலையும் இந்திய வியாபாரிகளாலையும் போய் நிற்க முடியல. அதனால் இந்திய நெசவாளர் தொழிலும் கைவினை தொழிலும் வந்து என்னது படிப்படியாக அதனுடைய ஓப்பன் மார்க்கெட்டை இழந்துட்டாங்க, அவங்களுடைய ஓப்பன் மார்க்கெட்டை இழந்துட்டாங்க. சரிங்களா, இங்கிலாந்தினுடைய பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதால் இந்தியாவினுடைய நெசவாளர்கள் பருத்தி இலை ஆடை தயாரிப்போர், தச்சர், கொள்ளர், காலணிகள் தயாரிப்போர் ஆகியோர் வந்து வேலை இல்லாதவங்களாக ஆகிட்டாங்க. சரிங்களா, இதன் காரணமாக தான் எல்லோரும் என்னது திரும்பி விவசாயத்துக்கு வரலான்ட்டு வருவாங்க. ஆல்ரெடி ஒரு பெரிய குரூப் வந்து என்னது விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் நிலத்தின் மீதான அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது என்னது ரொம்ப அதிகமாக இருக்கும். கச்சா பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான இடமாக இந்தியா மாறுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ராடக்ட் பண்ண பொருளை விற்கக்கூடிய ஒரு சந்தையாகவும் பஜாராகவும் இந்தியா மாறுது. இங்கிலாந்தினுடைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழிற்சாலை பயிர்களான அவுரி மற்றும் ஏனைய பயிர்களை உற்பத்தி செய்யும்படி இங்கே இருக்கக்கூடிய இந்திய விவசாயிகள் வந்து ஐரோப்பிய பண்ணையாளர்களால் வற்புறுத்தப்பட்டாங்க. இதன் காரணமாக ஏற்பட்ட கிளர்ச்சி தான் வந்து என்னது இண்டியோ கிளர்ச்சிலாம் நடந்திருக்கும். இந்த மாற்றத்தினால் பல நூற்றாண்டுகளாக இந்தியாவினுடைய மூலாதாரமாக இருந்த வேளாண்மையானது பாதிக்கப்பட்டு இந்தியாவிற்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுது. இதன் காரணமாக இந்தியாவில் பஞ்சங்கள் அப்படிங்கிற செயல்பாடுகள், பஞ்சங்கள் அப்படிங்கிற நிகழ்வுலாம் நடக்குது. சரிங்களா, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரி சாகுபடி பற்றி பார்க்க போகிறோம். 1859-60 வங்காளத்தில் நடைபெற்ற இண்டியோ கழகம் கம்பெனியுடைய அடக்குமுறை கொள்கைக்கு எதிராக இந்திய விவசாயிகளுடைய ஒரு எதிர்வினை. சரிங்களா, அவுரி சரிங்களா இண்டியோ கழகம் சொல்லுவாங்க. 1859 முதல் 1860 பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்களுக்கு சொந்தமாக இருந்த நிலங்களில் இந்திய குத்தகை விவசாயிகள் வந்து அவுரிய பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. சரிங்களா, நிலங்கள் எல்லாமே என்னது ஐரோப்பிய பண்ணையாளர்களுக்கு சொந்தமாக இருந்துச்சு. நிலங்களை வந்து கீழ்குத்தகைக்கு விட்டு இந்திய விவசாயிகளை அவுரிய பயிரிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. அவுரி வந்து பார்த்திங்கன்னா துணிகளுக்கு சாயம் தயாரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய இந்த அவுரி செடிக்கு ஐரோப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு டிமாண்டானது இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள்லாம் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணியை என்ன பண்ணுறாங்க, ஒரு அட்வான்ஸாக முன்பணமாக என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு குத்தகை விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளபடி செய்கிறாங்க. இதன் அடிப்படையில் அவங்க அவுரிய பயிரிட்டு திருப்பி வந்து சந்தையில் விற்கணும்னா அதே ஐரோப்பிய பண்ணையாளர்கிட்ட விற்கணும். அப்படி விற்கும் பொழுது அந்த பண்ணையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தை மதிப்பை விட கம்மியான விலைக்கு இவங்க கொள்முதல் பண்ணுறாங்க, விலையே போகலை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல விலைக்கு நாங்களே எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பயிரிட வச்சுருவாங்க. கடைசியில் போய் பார்த்தா எல்லோரும் அதே பயிர் தான்ப்பா போடுறாங்க, உங்களோட குவாலிட்டி சரியில்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி விலையை குறைச்சிருவாங்க. ஏன்னா பொருள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளை என்ன பண்ணுவோம், இவ்வளோ பொருளை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விற்கிறது அப்படின்ட்டு, சரி போ வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவோம். அதுபோல் அப்போ பருவத்தினுடைய இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு வாங்கிடுறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதனால தான் அவங்களுக்கு அந்த கடன் அப்படிங்கிற பிரச்சனையாக வருது. இந்த ஒப்பந்தத்தில் ஒரு விவசாயி வந்து ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அவருடைய நிலத்தில் அவுரியை மட்டும்தான் பயிர் செய்தாக வேண்டும்.
அவுரிக்கு பண்ணையாருக்கு கொடுக்கக்கூடிய விலையோ சந்தை விலையை விட என்னது குறைவாக இருந்துச்சு. நிலம் வந்து பண்ணையாரோடது, இவங்க குத்தகைக்கு வேலை செய்கிறாங்க. பட் இந்த அவுரியை விலை வச்சு தந்தால் இந்த பண்ணையார்கிட்ட தான் விற்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுறாங்க. ஆனால் பண்ணையார் தர்ற காசு ஓப்பன் மார்க்கெட்டில் சந்தையில் போய் விற்கிறத விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக பல சமயங்களில் தங்கள் நிலங்களுக்கான வரி பாக்கிய கூட, அந்த நிலத்துக்கு ஒரு வரி செலுத்தணுமையா, அந்த வரியை கூட விவசாயிகளால் செலுத்த முடியாத நிலையானது ஏற்படுது. இதனால் ஆட்சியாளர்கள் வந்து அந்த விவசாயிகளுடைய குறைகளை நிவர்த்தி செய்வாங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து நம்பிக்கையில் இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து அதிகாரிகளுக்கு பல மனுக்களை அளிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மனுக்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அதனை தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, அந்த விவசாயிகள் வந்து அமைதியான வழிகளில் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. இவர்களுடைய வேண்டுகோள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் நிராகரிக்க தான் பட்டது. சரிங்களா, அனைத்துமே பயனற்று போன காரணத்தால் அந்த இண்டிகோ விவசாயிகள்லாம் என்ன செய்கிறாங்க, இனிமேல் வந்து நாங்கள் முன்பணம் வாங்குறதுக்கோ இல்லை புதுசான ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கோ அவங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, 1859 to 60 1859 to 60 கழகத்தில் இறங்குறாங்க. சரிங்களா, அதன் அடிப்படையில் இந்த இண்டிகோ புரட்சியினுடைய மூலம் விவசாயிகளோட பண்ணையாளர்களுடைய வடக்கு வங்காளத்திலேருந்து வெளியேறாங்க. இதன் அடிப்படையில் என்ன நடக்குது அப்படின்னா, கழகத்தில் இறங்குறாங்க. 1959 to 60 மேற்கொள்ளப்பட்ட இந்த இண்டிகோ புரட்சியானது நடக்குது. இந்த இண்டிகோ புரட்சியின் விளைவாக ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேறினாங்க. அப்போ இண்டிகோ கிளர்ச்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வங்காளத்தில் நடந்துச்சு. சரிங்களா, அதற்கடுத்து இந்தியாவில் நடந்த பஞ்சங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயருடைய கடல் கடிந்த காலனிகளில் குடியேறுதல். சரிங்களா, பஞ்சம்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசனே வந்து என்னென்னா, இவங்க வந்து இந்த பஞ்சத்தின் போதெல்லாம் தலையிடா கொள்கையை தான் பின்பற்றுவாங்க. இந்தியா வந்து மேன்மேலும் தொழில் நீக்கம் செய்யப்பட்ட நாடாக மாறுது. ஏன்னா பிரிட்டனுடைய தொழில் கொள்கையை கொண்டு வந்து என்ன பண்ணுறான், இங்கே தொழில் நீக்கத்தை செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இப்போ அரிசிகள் கோதுமை எல்லாத்தையும் லண்டனுக்கு ஏற்றுமதி பண்ணுறான். இங்கே மக்கள் பஞ்சத்தை செத்துட்ருப்பாங்க. ஸோ அப்போ இந்தியா வந்து எனது தொழில் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு நாடாக மாறுது. அதன் காரணமாக கைவினை தொழிலில் ஈடுபட்டிருந்த பல கைவினை தொழிலாளர்கள் வந்து எனது வேலையில்லாமல் போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய மக்களுக்கு தேவையான எந்த விதமான நீர்ப்பாசன ஏற்பாடுகள், மராமத்து வேலை எதுவுமே வந்து இவங்க செய்யலை. இது எதுவுமே செய்யாமல் புறக்கணிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் கொடுமையான நிலவரியின் காரணமாக, அது மட்டும் இல்லாமல் அவங்க பின்பற்றிய கடுமையான நிலவரியின் காரணமாகவும் பஞ்சங்கள் வந்து மீண்டும் மீண்டும் இந்தியாவுக்கு ஏற்படுது. இந்தியாவுக்கு வந்து பஞ்சம் வந்து புதுசு கிடையாதான். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டனுடைய காலத்தில் பஞ்சங்கள் வந்து மிக கொடுமையானதாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வங்காளத்தில் ஏற்பட்ட பஞ்சத்துக்கு பிறகு தான் அவங்க வந்து சரி மக்களுக்கு வந்து நம்ம நீர்ப்பாசன வசதி இது போன்ற வசதிகள்லாம் செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கவே ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னது, எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டுவான். இவங்களுக்கு தண்ணி வந்தால் என்ன, எது வந்தால் என்ன, நிலம் வச்சிருக்கியா நீ காசு கொடு, அவ்வளோதான். விளையுது விளையில, தண்ணி வருது வரல, மழை பெய்யுது பெய்யலை, அதை பற்றிலாம் எனக்கு கவலை. நீ வந்து 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கியா எனக்கு காசு கொடுத்துரு, அவ்வளோதான். அது போன்ற ஒரு நிலை தான் இருந்துச்சு. சரிங்களா, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு முன்னாடி, ஆங்கிலேயோடைய வருகைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியாவை ஆட்சி செய்த மன்னர்கள் வந்து பஞ்ச காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரி விலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பின்பற்றிருக்காங்க. பஞ்சமாக இருக்குது அப்படின்னா இப்போ வரி விலக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தானியங்களுடைய விலைகளை வந்து முறைப்படுத்தி குறைப்பாங்க. அதாவது தானியங்களுடைய விலைகள் வந்து அதிகமாக இருக்கும்ல, அதெல்லாம் குறைச்சி எல்லா மக்களுக்கும் கிடைக்கும்படி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சத்தால் வந்து எந்த பகுதி பாதிப்புள்ளாக இருக்கோ அந்த பகுதிக்கு அவர்களுடைய தானியங்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த மன்னர் உணவு தானியங்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுவதை தடை செய்வாங்க. அந்த பகுதியிலேருந்து, எந்த பகுதியில் பஞ்சம் இருக்கோ அந்த பகுதியிலேருந்து மற்றொரு பகுதிக்கு உணவு தானியங்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறத வந்து தடை செய்வாங்க. அதே போல் அவங்களுடைய பண்டக சாலையில் இருக்கக்கூடிய அரிசி தானியங்களை கொண்டு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. இது போன்ற நடவடிக்கைகள் மூலம் மக்களுடைய சிரமங்களை சீர் செய்து அவர்களுடைய துயரத்தை துடைத்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சங்களின் போது என்ன செய்கிறாங்கன்னா தலையிடா கொள்கையை பின்பற்றுறாங்க. ஆங்கிலேயர்கள் பஞ்சங்களின் போது தலையிடா கொள்கையை பின்பற்றினாங்க. இந்த தலையிடா கொள்கையின் விளைவாக ஆங்கிலேயருடைய ஆட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பட்டினியால் இறந்து போகிறாங்க. 1770 முதல் 1900 வரைக்கும், சரிங்களா, 1770 1900 வரைக்கும் ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள் உயிர் இழந்ததாக மதிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா,
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1799 1900 வரைக்கும் இல்லை 1799 டு 1900 இந்த காலப்பகுதியில் உலகில் பல்வேறு பகுதிகளில் போர் நடந்திருக்கு. அந்த நடைபெற்ற போர்களில் மரணமடைந்தவருடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 5 மில்லியனாக இருக்க, ஆனால் 10 வருஷம் மட்டும் 1891 டு 1900 இந்த கடைசி 10 வருஷத்தில் மட்டும் இந்தியாவில் பஞ்சத்தின் காரணமாக 19 மில்லியன் மக்கள் வந்து இறந்துட்டதாக ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் சொல்கிறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியரான வில்லியம் டிக்பை அவர்கள் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, பேர் ரொம்ப முக்கியம். எப்போது, அதாவது 1793 1900 வரைக்கும் உலகில் பல்வேறு பகுதியில் நடைபெற்ற போர்கள் மூலமாக இறந்தவங்க வந்து 5 மில்லியன் மட்டும்தான். ஆனால் 10 வருஷத்தில் மட்டும், எப்போது 1891 1900 வரைக்குமான 10 வருஷத்தில் இந்தியாவில் பஞ்சத்தினால் மட்டுமே 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மெட்ராஸ் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியர் வில்லியம் டிக்பை அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இந்தியாவில் பட்டினியால் கொத்தாக செத்துட்டு இருந்த நிலையில் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, பல மில்லியன் டன் கோதுமையை வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா 1866 ஒரிசா பஞ்சமானது ஏற்பட்டது. இந்த பஞ்சத்தின் அடிப்படையாக வச்சு தான் காரணமாக தான் வள்ளலார் வந்து வடலூரில் தர்மசாலையை அதுக்கு அடுத்த வருஷம் தொடங்கியிருப்பாங்க. அந்த ஒரிசா பஞ்சத்தின் பொழுது 1.5 மில்லியன் மக்கள் வந்து பட்டினிக்கு பலியாயிருப்பாங்க. அப்படி பலியாகும்போது ஆங்கிலேயர் என்ன செய்கிறாங்கன்னா 200 மில்லியன் பவுண்டு அரிசியை வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுவாங்க. சரிங்களா, 1866 ஒரிசா பஞ்சத்தின் பொழுது 1.5 மில்லியன் மக்கள் வந்து பட்டினிக்கு பலியான நிலையில் ஆங்கிலேயர்கள் 200 மில்லியன் பவுண்டு அரிசியை வந்து என்னது இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. இந்த ஒரிசா பஞ்சத்தினுடைய தூண்டுதலின் காரணமாக தான் தேசியவாதியாக இருந்த தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே இந்தியாவுடைய வறுமை குறித்து வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்குகிறாரு. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பஞ்சம் 1876 டு 1878 இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வருஷமும் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் பகுதியில் பருவமழை வந்து பெய்யாமல் போயிடுச்சு. இதன் காரணமாக மதராஸ் மாகாணத்தில் பெரும் பஞ்சமானது ஏற்பட்டது. ஒரிசா பஞ்சத்தின் பொழுது ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருப்பாங்க, தலைலா கொள்கையை பின்பற்றியிருப்பாங்களா, அதவே தான் மெட்ராஸ் பஞ்சத்தின் பொழுதும் அப்போது அரச பிரதிநிதி வைஸ்ராயாக இருந்த லிட்டனை வந்து பின்பற்றியிருப்பார். இந்த மதராஸ் மாகாணத்தில் 3.3 மில்லியன் மக்கள் வந்து பஞ்சத்திற்கு பலியாயிருப்பாங்க. ஒரிசானா 1.5 மில்லியன் மக்கள், மதராஸ்னா 3.5 மில்லியன் மக்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்வேறு பஞ்சங்களின் காரணமாக தான் இந்திய மக்கள் என்ன செய்கிறாங்க, அவருடைய நிலங்களை விட்டு ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக இந்த ஆங்கிலேயருடைய காலனிய ஆதிக்க நாடுகளுக்கு போயிருப்பாங்க. பார்த்துடலாமா, ஆங்கிலேய பேரரசுடைய காலனிகளாக இருந்த சிலோன் ஸ்ரீலங்கா, இலங்கை, மொரிஷியஸ், பிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் இருந்த பெருந்தோட்ட பயிர்களான காப்பி, தேயிலை, கரும்பு ஆகியன அறிமுகமாகுது. அப்படி அறிமுகமாகும் பொழுது அந்த தோட்டங்களில் வேலை செய்ய பெருமளவிலான தொழிலாளர்கள் வந்து தேவைப்பட்டாங்க. இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அந்த இடங்களுக்கெல்லாம் குடியமர்த்தக்கூடிய வேலைகள் வந்து செஞ்சது. அதற்கு முன்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா அடிமை முறை ஒழிக்கப்படுறதுக்கு முன்பு அந்த வேலைகளுக்கெல்லாம் அடிமைகளை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. 1843 பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பஞ்சங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுனால இங்கேருந்து பல்வேறு தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்து போயிருப்பாங்க. அப்போ இந்த பெருந்தோட்ட பயிர்களான அறிமுகப்படுத்தும் பொழுது சிலோனில் இருந்த தோட்டப்பயிருக்கு கூலி ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எப்போது காந்தி இந்தியாவுக்கு வந்தப்போ அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1815 சிலோன் ஆளுநர் வந்து மதராஸ் மாகாணத்தினுடைய ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுவார். என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய பெருந்தோட்டங்களில் வேலை செய்ய கூலிகளை வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். அந்த கடிதத்தை வந்து மட்ராஸ் மாகாணத்தினுடைய ஆளுநர் வந்து இந்த கடிதத்தை மேல் நடவடிக்கை எடுத்து கூலிகளை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு அனுப்பி வைப்பார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து என்னது அவருடைய நிலத்தின் மீது அதிகமான பற்று கொண்டிருப்பாங்க. அதன் காரணமாக நம்ம ஊக்கத்தொகை எதுவும் தராமல் அந்த மக்களை அவருடைய சொந்த மண்ணிலிருந்து நகர செய்கிறது வந்து சிரமம் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன ஆளுநருக்கு சொல்கிறாரு. ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நிலைமை.
அந்த தஞ்சாவூரில் 10 வருஷத்துக்குள்ளே 1833 to 1843 இந்த இடைப்பட்ட 10 வருஷங்களில் கடுமையான பஞ்சங்கள் ஏற்படுது. இந்த பஞ்சங்கள் காரணமாக மக்கள் ஊக்கத்தொகை இல்லாமலோ கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய தூண்டுதல் இல்லாமலோ தானாகவே வயிறு நிறைஞ்சு 3 நேரம் சோறு, ஒரு நேரம் கஞ்சியாச்சு கிடச்சா போண்டா சாமி, அங்கே போனால் ஏதோ வேலை தருவாங்க, கஞ்சி போடுவாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, புலம்பெயர்ந்து போகக்கூடிய நிலையானது உருவாகுது. இவங்க எல்லோரும் ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையின் கீழே அந்த காலனி நாடுகளுடைய பெருந்தோட்டங்களில் தொழிலாளர்களாக பணியமர்த்தப்படுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக இலங்கையினுடைய காப்பி தேயிலை தோட்டங்களில் இந்தியர்கள் கூலிகளாக வேலைக்கு போகிறாங்க. 1843 தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. அதன் காரணமாக பேரரசினுடைய காலனிகளுக்கு குடிபெயரக்கூடிய செயல்பாடுகள் ஊக்கமடைய ஆரம்பிக்குது. 1837 தமிழ்நாட்டில் இருந்து குடிபெயர்ந்து இலங்கையிலுடைய இருக்கக்கூடிய காப்பி தோட்டங்களில் வேலை செய்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 10,000 பேர். தொழில்களுடைய வேகமான வளர்ச்சி காரணமாக தொழிலாளர்களுடைய தேவை அதிகரிக்க ஆரம்பிக்குது. 1846 80,000 அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்ட தமிழ் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அடுத்த 9 வருஷத்தில் 10 வருஷம் கழிச்சுன்னு வச்சுருக்காங்க 1855 1,28,000 ஆகுது. அடுத்து 20 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா 22 வருஷம் கழிச்சு 1877 ஏற்பட்ட பஞ்சத்தினால் இலங்கையில் ஏறத்தாழ 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். சரிங்களா. இலங்கையில் 2 வகையான தமிழர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் மலையக தமிழர்கள். சரிங்களா. மலையக தமிழர்கள், இன்னொன்று ஈழத்தமிழர்கள். ஈழத்தமிழர்கள் பூர்வகுடி தமிழர்கள், இலங்கையிலே இருக்கிறவங்க, வடகிழக்கு மாகாணங்களில் இருப்பாங்க. அப்புறம் இந்த கொழும்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காப்பி தோட்டங்களில் வேலை செய்யக்கூடியவங்க தான் இங்கேருந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக போயிருப்பாங்க. சரிங்களா. அவங்க இங்கே தமிழ்நாட்டில் இருந்து இங்கே ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக போனவங்க, அவங்க தான் மலையக தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ இப்படி தான் இங்கேருந்து இலங்கை பகுதியில் போயிட்டு தமிழர்கள் சிலர் ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை அது தொடர்பாக பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாமா? பாருங்கள். உழைப்புடன் கூடிய கடுங்காவல் தண்டனை போன்ற இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை. சரிங்களா. வேலை செய்யணும், ஆனால் கடுங்காவல் தண்டனை போல் இருக்குது. ஒரு சிறை கைதிகள் போல் அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளேயே இருக்கணும். 5 வருட காலத்திற்கு அவங்க ஒப்பந்தம் செய்யப்படுறாங்க. சரிங்களா. உழைப்புடன் கூடிய கடுங்காவல் தண்டனை போன்ற இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையின் கீழே தொழிலாளர்கள் 5 வருட காலத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்படுறாங்க. இறுதியில் பார்த்திங்கன்னா அந்த தொழிலாளர்களுக்கு குறைந்தளவு கூலியை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பலாம். சரிங்களா. வறுமையில் இருந்த பல விவசாயிகளும் நெசவாளர்களும் கொஞ்சமாவது பணம் கிடைக்கும், அப்படி பணம் சம்பாதிக்கணுங்கிற நம்பிக்கையில் இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையின் கீழே பிரிட்டிஷனுடைய காலனிக்க ஆதிக்க நாடுகளுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையானது அடிமையாக இருக்கிறத விட மோசமாக இருந்துச்சு. வறுமையில் இருந்த ஏழை தொழிலாளர்களை சூழ்ச்சியின் மூலமாகவோ அல்லது கடத்தி கொண்டோ வரணும்னு சொல்லி அரசு என்ன சொல்கிறாங்க, அவர்களுடைய முகவர்களை கண்காணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள அனுமதிக்க. எப்படியாவது நீங்கள் வேலை செய்யறதுக்கு ஆளை கூட்டுவாங்க, ஏமாற்றி கூட்டு வரையோ கடத்தி கூட்டு வரையோ என்னமா செஞ்சால் ஆளை கூட்டுவா அப்படின்னு சொல்லி கண்காணிகளை என்ன செய்கிறாங்க, அதுக்கு நியமிக்கிறாங்க. இந்த பரதேசி படம் பார்த்திங்கன்னா அதில் என்ன செய்வாங்கன்னா, அப்பப்போ அந்த கண்காணி ஒருத்தர் பெட்டியை திறந்து அதில் இருக்க காசை காமிச்சு ஆளுங்க இது பண்ணிட்டே இருப்பார். அதாவது சம்பாரிச்சிருவோம் தான் காசு தர்றாங்க அப்படின்ற ஒரு ஆசை அதில் அந்த வீட்டுக்காரம்மா கேட்கும், எதுக்கு அடிக்கடி இவங்களை உட்கார வச்சு நீ காசு எடுத்து காமிக்கணும், அப்பப்போ இவங்க கண்ணு முன்னாடி காசை காமிக்கணும், அப்போத்தான் சீக்கிரம் நம்ம காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்ற என்ன ஒரு வேலை செய்வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது போன்ற வேலையெல்லாம் செய்வாங்க. சரிங்களா. இதன் காரணமாக அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் நீண்ட கடல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய பெரும் துயரங்களுக்கு உள்ளாகிறாங்க. சரிங்களா. இதன் காரணமாக பல தொழிலாளர்கள் கடல் பயணம் செய்யும் பொழுதே வழியிலேயே இறந்துருவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 1856 57 இந்த காலகட்டங்களில் கல்கத்தாவிலேருந்து ட்ரினிடாட் அப்படிங்கிற இடத்துக்கு கப்பலில் பயணம் செஞ்ச ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் இறந்து போயிருக்காங்க. அவருடைய இறப்பு விகிதத்தை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கல்கத்தாவில்
இருந்து ட்ரினிடாட் அப்படிங்கிற இடத்துக்கு கப்பலில் போன ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் இறந்து போயிருக்காங்க. அவருடைய இறப்பு விகிதம் பாருங்கள். ஆண்கள் வந்து 12.3 விழுக்காடு, பெண்கள் வந்து 18.5 விழுக்காடு, சிறுவர்கள் வந்து 28%, சரிங்களா. 36% சிறுமிகள். பாருங்கள், ரொம்ப கொடுமை தான். 55% குழந்தைகள் வந்து எனது கல்கத்தாவிலேருந்து ட்ரினிடாட் போகிற கடல் பயணத்தின் பொழுது இறந்துருக்காங்க, சரிங்களா. இலங்கைக்கு மட்டும்தான் அப்படி ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இலங்கையை தவிர ஏனைய ஆங்கிலேய காலனிகளாக இருந்த மொரிஷியஸ், நீரிணை குடியேற்றங்கள், கரீபியன் தீவுகள், ட்ரினிடாட், பிஜி, தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களுக்கும் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக இந்தியர்கள் வந்து குடிபெயர்ந்து போகிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. 1843 மொரிஷியஸில் 3218 ஆண்களும், சரிங்களா, 4307 பெண்களும் குடியேறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க. அந்த நூற்றாண்டினுடைய இறுதியில் ஏறக்குறைய 5 லட்சம் தொழிலாளர்கள் வந்து இந்தியாவிலேருந்து மொரிஷியஸ் நோக்கி போயிருக்காங்க ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக, சரிங்களா. அடுத்து வந்து மேற்கத்திய கல்வியும் அதனுடைய தாக்கமும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. கொஞ்சம் விரைவாகவே பார்த்துருவோம். பாருங்கள், காலனி ஆதிக்கத்திற்கு முந்தைய இந்தியாவில் கல்வி அப்படிங்கிறது சாதி மத அடிப்படையில் இருந்துச்சு. இந்துக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள் வந்து உயர்நிலை சார்ந்த சமய தத்துவ அறிவினை பெரும் தனியுரிமை வந்து பிராமணர்களுக்கு இருந்துச்சு. கல்வியை தங்களுடைய முழு உரிமையாக முற்றுரிமையாக இந்த பிராமணர்கள் ஆக்கி கொண்டிருப்பாங்க, சரிங்களா. அப்படி அவங்க பிரதானமாக அவர்கள் வந்து அர்ச்சகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் சமூகத்தில் அங்கம் வகித்திருப்பாங்க. பிராமணர்கள் வந்து கல்வியை தங்களுடைய முற்றுரிமையாக்கி கொண்டு அவர்கள் வந்து பிரதானமாக அர்ச்சகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் தான் சமூகத்தில் இருந்திருப்பாங்க. வித்யாலங்கள், சதுஸ்பதிகள் அப்படின்னு அழைக்கப்பட்ட உயர்தர கல்விக்கூடங்களில் இந்த பிராமணர்கள் வந்து கல்வி பயின்றிருப்பாங்க. புனிதமான மொழின்னு சொல்லப்படக்கூடிய சமஸ்கிருத மொழி, அந்த வழியில் அவர்கள் வந்து கல்வியை கற்றிருப்பாங்க. தொழில்நுட்ப அறிவு, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கட்டடக்கலை, உலோகவியல் சார்ந்த அறிவுத்திறன் பரம்பரையாக ஒரு சந்ததியிலிருந்து மற்றொரு சந்ததிக்கு கைமாற்றம் செய்யப்பட்டது, சரிங்களா. அதாவது தொழிற்கல்வி பூராமே பரம்பரையாக ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு மாற்றம் செய்யக்கூடியதாக இருந்துச்சு. இந்த முறை வந்து பல புதிய முயற்சிகளுக்கு வந்து தடையாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நகை செய்கிற தொழில் இருக்குது, அதே போல் மர தொழில் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து இன்னமும் கூட தொடர்ச்சியாக தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் பானை செய்கிறது இதெல்லாமே தொடர்ச்சியாக தான் வருது. அதெல்லாம் மாறி ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ மாறி எல்லாரும் படிக்கக்கூடிய வகையில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள் வந்து அப்போ வந்து எப்படி இருக்கும், பரம்பரையாக இப்போ அப்பா செஞ்சார்னா மகன் செய்வா, அப்படி பேரன் தொடர்ந்து அந்த வேலையை மட்டும்தான் செய்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது புதிய முயற்சிகளுக்கு இந்த முறை வந்து தடையாக இருந்தது. இந்த முறைகளில் இருந்து மற்றும் ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்களும் ஒடுக்கப்பட்டவங்களும் அது மட்டும் இல்லாமல் ஏனைய ஏழை மக்களும் கல்வி அறிவு பெறுவதிலிருந்து அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது, சரிங்களா. கல்வி கற்பதில் மனப்பாட முறைக்கு தான் இதற்கு முந்தைய இந்தியாவில் வந்து மனப்பாட முறைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. புதிய முயற்சிகளுக்கு மற்றும் ஒரு தடைக்கலாக இருந்தது வந்து மனப்பாட முறையும் வந்து புதிய முயற்சிகளுக்கு ஒரு தடைக்கலாக இருந்தது. 2 தடைகள் என்ன அப்படின்னா, பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கும் ஏழை மக்களுக்கும் கல்வி அறிவு பெறுவதிலிருந்து தடை செய்யப்பட்டது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பரம்பரையாகவே இந்த தொழிற்கல்வி ஒரு சந்ததி இன்னொரு சந்ததிக்கு கைமாறிக்கிட்டு இருந்தது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அடுத்து வந்து கல்வி கற்பிக்கிறதுல வந்து மனப்பாட முறைக்கு முக்கியத்துவமானது கடந்த காலம் தந்துட்டு இருந்தாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பல புதிய முயற்சிகளுக்கு ஒரு தடைக்கலாக இருந்துச்சு, சரிங்களா. அப்போது என்ன பண்ணுறாங்க, இந்த காலகட்டங்களில் தான் காலனி அரசு என்ன செய்கிறாங்க, இந்தியர்களுக்கு கல்வி கற்பிப்பதற்கான வேலையை தொடங்குறாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். காலனி அரசுடைய பங்களிப்பு எதில், மெக்காலா கல்வி முறை. இந்தியர்கள் வந்து கல்வி கற்றவர்களாகவும் வலிமை பெற்றவர்களாகவும் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத காட்டிலும் வேறு சில காரணங்களுக்காகவும் காலனி அரசு இந்தியாவில் நவீன கல்வியுடைய பரவலுக்கு உதவிகள் செய்தது. அதாவது அவங்களுடைய நோக்கம் வந்து இந்தியர்களை வந்து கல்வி கற்றவர்களாகவோ இல்லை ஒரு வலிமை மிக்கவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்குன்னு சுயநலங்கள் இருக்குது. அவங்கள்ட்ட வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும், அவங்களுக்கு மொழிபெயர்ப்பாளருக்கு ஆள் வேணும். இந்த போன்ற விஷயங்களுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, நவீன கல்வியினுடைய பரவலுக்கு இந்தியாவில் வந்து ஆங்கிலேய அரசு என்ன செய்கிறாங்க, உதவிகள் செய்கிறாங்க. இந்தியா போன்ற ஒரு பெரிய காலனி நாட்டை ஆள்வதற்கு ஆங்கிலேயருக்கு தங்களிடம் பணி செய்வதற்கு தேவையான எண்ணிக்கையிலான கல்வி கற்ற நபர்கள் வந்து தேவைப்பட்டாங்க.
ஸோ எல்லாத்தையும் லண்டன்லேருந்து இங்கே கூட்டு வரது அவங்களுக்கு கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து அவங்கள வேலைக்கு வச்சுட்டாங்க. அப்படி வேலைக்கு போனவர் தான் என்னது தாதாபாய் மன்னிக்கணும் ராஜா ராம்மோகன் ராய் இருக்கார் இல்லையா, அவர்லாம் வந்து பிரிட்டிஷ் கம்பெனியில் வந்து எனது கிளார்க்காக வேலை பார்த்துருப்பார். சரிங்களா. அதுக்கப்புறம் சில ஐசிஎஸ் படித்து ரமேஷ் சந்திர தத்து இவங்கெல்லாம் போயிருப்பாங்க. சரிங்களா. தேவைப்படக்கூடிய அளவிற்கு பெருவாரியான படித்த நபர்களை இங்கிலாந்திலிருந்து கொண்டு வருவது சாத்தியமில்லாதது. இதன் காரணமாக தான் 1835 இந்திய கவுன்சில் வந்து ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றாங்க. 1835 இந்திய கவுன்சில் என்ன பண்ணுறாங்க, ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றியது. சரி, இந்த ஆங்கில கல்வி சட்டம் குறித்து பார்த்துடலாமா, அதை யார் கொண்டு வந்தால் அது என்ன ஏதுன்னு பார்ப்போமா. பாருங்கள், டிபி மெக்காலே அப்படிங்கிறவர். இந்த டிபி மெக்காலே வந்து பார்த்திங்கன்னா 1834 38 வரைக்கும் கவர்னர் ஜெனரலுடைய ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக பதவி வைத்திருப்பார். சரிங்களா. 1834 to 1838 வரைக்கும் இந்த 4 ஆண்டு காலம் கவர்னர் ஜெனரலுடைய ஆலோசனை குழு, அதில் வந்து ஒரு லா மெம்பராக இருந்திருப்பார். சரிங்களா. முதல் சட்ட உறுப்பினராக இருந்திருப்பார். மெக்காலே வந்து இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பாக 1823 பொதுக்கல்விக்கான பொதுக்குழுவானது உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. 1813 பட்டய சட்டத்தில் இந்தியர்களுடைய கல்வியை வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டிற்கு ₹1,00,000 நிதி ஒதுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் மன்ரோ அவர்கள்லாம் கல்வி வந்து மக்களுக்கு கொடுக்கணும், அது வந்து எதிர்காலத்துக்கு நமக்கு உதவும்னு சொல்லி வாதாடினதன் காரணமாக 1823 பொதுக்கல்விக்கான பொதுக்குழு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தொடர்பாகவும் எந்த மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது குறித்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுவது தான் இந்த பொதுக்கல்விக்கான பொதுக்குழு இல்லையா, பொதுக்கல்விக்கான பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவினுடைய பொறுப்பாக இருந்துச்சு. இந்த அமைப்பு வந்து பின்னாடி வந்து எப்படி மாறுதுன்னா 2 குழுக்களாக பிரியுது. என்னென்ன குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கீழ் திசை குழு அப்படின்னு சொல்லி ஒன்று பிரியுது, அடுத்து ஆங்கில மரபு குழு அப்படின்னு சொல்லி 2ஆக பிரியுது. பொதுக்கல்விக்கான பொதுக்குழு வந்து என்னது பின்னால் 2ஆக பிரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ் திசை குழு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்வி வந்து இந்தியர்களுக்கு அவருடைய வட்டார மொழியில் பிராந்திய மொழியில் கற்பிக்கப்படணும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொரு குழுவாக இருந்தால் ஆங்கிலேய மரபு குழு மேலை கல்வியானது ஆங்கில மொழி வழியில் தான் கற்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. மெக்காலே வந்து இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிறத கொண்டு வராரு. அப்போ அவர் மெக்காலே யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கில மரபு குழுவினுடைய கருத்துக்கு ஆதரவாக இருக்கிறார். 1835 அவருடைய புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்ற குறிப்புகளை மெக்காலே வந்து வெளியிடுறாரு. இந்த குறிப்புகளில் ஆங்கில வழியில் வந்து மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக மெக்காலே வாதிடுறாரு. மெக்காலே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் சிந்தனையில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளேயே உருவாக்க அவர் விரும்பியது தான் அவர் ஆங்கில மரபு குழுவுக்கு அதுதான் காரணங்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நோக்கமே எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, நம்ம 11th இதுக்கு முன்னாடி ஒரு பாடம் பார்த்துருப்போம், அதுலேயுமே என்ன சொல்லியிருப்பார் மெக்காலே வந்து பார்த்திங்கன்னா, இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியனாகவும் சிந்தனையிலும் சுவையிலும் எண்ணத்திலும் அறிவியல்லையும் எனது ஐரோப்பியரை ஒத்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கீழில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நமக்கு மொழிபெயர்ப்பாளர்களாக இந்த மக்களையெல்லாம் உருவாக்கி அவங்களுக்கு கல்வியை கொடுத்து மொழிபெயர்ப்பு செய்வதற்காகவாச்சும் அவங்களெல்லாம் படிக்க வச்சு மற்ற ஏனைய மக்களுக்கெல்லாம் கல்வியை கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை அந்த சமூகத்திடம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்படின்ற மெத்தடை ஃபாலோ பண்ணலான்னுப்பாங்க. இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு வந்து இவங்க என்னது ஒரு சம் ஆஃப் பீப்புளுக்கு வந்து கல்வி சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த சம் ஆஃப் பீப்புள் வந்து மீதம் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கெல்லாம் கல்வி சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஆனால் அது நடக்காமல் போயிடும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் இந்த டிபி மெக்காலே அவர்கள் தான். நம்ம 11th புக்கில் பார்த்திங்கன்னா அவர் இந்தியாவுக்கு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா 1835 தான் வந்தார் அப்படின்னு இருக்கோம். பட் இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஆனால் அவர் வந்து கவர்னர் ஜெனரலுடைய ஆலோசனை குழுவில் வந்து என்னது ஒரு சட்ட உறுப்பினராக இருந்திருக்காரு. அது வந்து நமக்கு 12th புக்கில் கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. நம்ம இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்க இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே. இதன் விளைவாக காலனிய நிர்வாகமானது ஆங்கில நவீன கல்வியை வந்து என்ன பண்ணுது, வழங்கக்கூடிய பள்ளிகளையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் இந்தியாவில் தொடங்குறாங்க. சரிங்களா. அதற்கு அடுத்து மெக்காலே உள்ள கல்வி குறிப்புகளுக்கு அடுத்து 1835 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
சார்லஸ் வுட் அறிக்கை வருது. அது வந்து என்னது, ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வின்னு சொல்லி அனைத்து வகையான கல்விகளுக்குமான ஒரு சீரான வரைமுறையை வழங்கியதான் எனது சார்லஸ் வுட் அறிக்கை 1854 கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இந்திய கல்வி வரலாற்றினுடைய மகாசாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த சார்லஸ் வுட் அறிக்கையை தொடர்ந்து 1857 டல்கோசி பிரபுவும் என்ன பண்ணுவார், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் வந்து கல்வியை வந்து நல்லா படிக்கணும், இங்கே இருக்கவங்களுக்கு கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாதாடுவார். சரிங்களா? அவர் வாதாடினதன் காரணமாக 1857 பம்பாய், சென்னை, கல்கத்தா போன்ற இடங்களில் பல்கலைக்கழகங்கள் வந்து நிறுவப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்தியர்களில் படித்த வகுப்பினர் வந்து ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருப்பதோடு ஆங்கில அரசனுடைய தூண்களாகவும் திகழ்வாங்க அப்படின்னு சொல்லி காலனி அரசு என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம தானே இவங்களை படிக்க வைக்கிறோம், அதனால் இவங்க நம்முடைய ஆட்சிக்கு வந்து பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசு நினைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஆங்கிலேயர்கள் அவருடைய நலனுக்காக கற்றறிந்த மத்தியதர வர்க்கத்தினரை உருவாக்கி அதை வந்து என்னது பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்துகிறாங்க. அவங்களுக்காகவே படிக்க வச்சு உருவாக்குனதை பாபு வர்க்கம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த வர்க்கத்தினர் தான் வந்து இந்தியாவினுடைய புரட்சிகர முற்போக்கான படித்த வர்க்கமாக மாறி நாட்டினுடைய விடுதலைக்காக மக்களை திரட்டக்கூடிய வேலையில் முக்கிய பங்காற்றியது என்னது, அந்த ஆரம்பத்தில் ஆங்கில மேலை கல்வி கற்ற ஒரு நடுத்தர வர்க்கம்தான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கற்றறிந்த மத்தியதர வர்க்கத்தினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தலாமா? பொருளாதார நிர்வாக மாற்றங்கள் ஒருபுறம் இருந்தாலும் மேற்கத்திய கல்வியினுடைய வளர்ச்சி மறுபுறமாகவும் புதிய சமூக வர்க்கங்கள் வந்து வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. சரிங்களா? பொருளாதார நிர்வாக மாற்றங்களும் மேற்கத்திய கல்வி வளர்ச்சி இது ரெண்டுமே வந்து என்னது பல இந்தியாவில் புதிய சமூகத்தினுடைய வர்க்கங்களுடைய வளர்ச்சி பெறுவதற்கு காரணமாச்சு. இந்த புதிய படித்த வர்க்கங்களுடைய இடையே இருந்து ஒரு நவீன இந்திய கற்றறிந்தோர் அப்படின்ற பிரிவானது எனது உருவாகுது. சரிங்களா? ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நவீன சமூக வர்க்கமானது இந்தியாவினுடைய வணிக வர்த்தக சமூகங்கள், நிலப்பிரபுக்கள், லோவாதேவி அதாவது வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, சரிங்களா, அப்புறம் ஆங்கிலம் பயின்ற ஏகாதிபத்திய அரசினுடைய துணை நிர்வாக பிரிவுகளில் பணியமர்த்தப்பட்டோர், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாக இருந்துச்சு. அதாவது படித்தவங்களாம் வந்து என்னது இந்தந்த சமூகத்திலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே தொடக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய அந்த நிர்வாகத்தையும் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி முறை கூட வந்து ஒரு இணக்கமான அணுகுமுறை தான் வந்து கொண்டிருப்பாங்க. இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம பிரிட்டிஷ் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி இருக்குது, நம்ம சொந்தமாக நினச்சதை வந்து நம்ம செய்ய முடியலையே. அதாவது சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்தியர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஆங்கிலேயர் கூட்டாளி ஒரே ஆஃபீஸ் தான் வேலை வைப்பான், ஆனால் அவனுக்கு சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கும். அப்படிங்கும் பொழுது அப்போ நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து எங்கே நிறைவேறும் அப்படின்னா சுதந்திர இந்தியாவில் மட்டும்தான் நிறைவேறும் அப்படிங்கிறத இந்த படித்த நடுத்தர வர்க்கம் வந்து என்ன உணர ஆரம்பிச்சிட்டாங்க, உணர்ந்துட்டாங்க. அதனால் இந்த மேற்சொன்ன வர்க்கங்களை சேர்ந்த மக்கள் வந்து மற்ற மக்கள்கிட்டையும் ஏனைய மக்களிடையே எனது நாட்டுப்பற்றை வளர்த்துருக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சு அதில் சிறப்பான பங்களிப்பையும் செய்கிறாங்க. தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படித்த நடுத்தர வர்க்கம்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுவதற்கு முன்னாடி இருந்த பல அமைப்புகள்லையும் இந்த வகுப்புகளை சேர்ந்த மக்கள் வந்து அவருடைய தேசியம் சார்ந்த உணர்வுகள் குறித்து தெளிவாக பேசப்பட்டதை பார்க்க முடியுது நம்ம. சரிங்களா? அடுத்து வந்து இந்த நவீன இந்திய கற்றறிந்த வர்க்கம் வந்து பிரிவை சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய், சரிங்களா, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்த கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, பெரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாருமே எனது மற்றோரும் இந்திய அரசியல் சமுதாய மத இயக்கங்களுக்கு தலைமையேற்றிருப்பாங்க. படித்தவங்க தான் எனது இந்தியாவில் இருந்த அரசியல் இயக்கங்களுக்கும் சமுதாய இயக்கங்களுக்கும் மத இயக்கங்களுக்கும் தலைமையேற்றிருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மேல்நாட்டு அறிஞர்களாக இங்கே வந்திருந்த ஜான் லாக்கு, ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில்லு, மாஜினி, கரிபால்டினி, ரூசோ, அப்புறம் தாமஸ் பெயின், மார்க்ஸு இவங்களாலும் மற்றவர்களாலும் கூறப்பட்ட தேசியம், மக்களாட்சி, சோசலிசம் போன்ற தத்துவ கருத்துக்களை கற்றறிந்த இந்தியர்கள் வந்து என்னது அறிந்து கொண்டாங்க. இவங்க எல்லாமே வந்து என்னது மேலை நாட்டு அறிஞர்கள். அவங்கெல்லாம் இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. எதை பற்றி? தேசியம்னா என்ன, மக்களாட்சினா என்ன, சோசியலிசம்னா என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுடைய படித்ததுனால அவங்களுடைய பேச்சுக்களும் அவங்களுடைய எழுத்துக்களும் இவங்களுக்கு பரிச்சயமாகுது. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க சொன்ன அந்த தேசியம், மக்களாட்சி, சோசியலிசம் அப்படின்ற கருத்துக்களை இந்த கற்றறிந்த இந்திய மக்கள் வந்து என்னது தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமான பத்திரிகை உரிமை, சரிங்களா, சுதந்திரமான பத்திரிகை உரிமை, பொதுக்கூட்டத்தில் என்னது சுதந்திரமாக பேசுவதற்கான உரிமை,
சுதந்திரமாக ஒரு கூட்டம் போட்டு கூடுவதற்கான உரிமை, இது எல்லாமே என்னது ஒரு இயற்கையான இயல்பான உரிமை. சரிங்களா, நம்ம சுதந்திரமாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேர்த்து சொல்கிற உரிமை என்னது பத்திரிக்கை உரிமை, ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடியது நம்ம பேச்சுரிமை, ஒன்றாக கூடக்கூடிய உரிமை, இது எல்லாமே என்னது ஒரு இயல்பான உரிமை. ஆனால் கற்றிருந்த இந்தியருடைய ஐரோப்பிய கூட்டாளிகள் எல்லாருமே இந்த உரிமைகளை வந்து என்னது தங்களுடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் என்னது அவங்களுக்கெல்லாம் இந்த உரிமைகள் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. நான் பேசுவேன், நான் கூட்டம் போடுவேன், நான் சேர்ந்து போவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு இடத்துல கூடுவோம் பேசுவோம் அப்படின்னு அவங்க ரொம்ப இதாக வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இந்தியர்களுக்கு இந்த உரிமைகள் வந்து என்னது மறுக்கப்பட்டது. அதனால் இந்திய படித்த வர்க்கத்தினரும் அந்த அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த எல்லா உரிமைகளையும் நம்மளும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. அதன் காரணமாக பல அமைப்புகளானது இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஒருவர் சந்தித்து தங்களை பாதிக்கக்கூடிய அம்சங்கள், தங்களுக்கு பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கிறாங்க. இந்த செயல் வந்து போக்குவரத்து வசதியினுடைய மிக பெரும் விரிவாக்கம், இந்தியா முழுவதும் நிறுவப்பட்ட அஞ்சல் தந்தி சேவைகள் ஆகியன இது போன்ற விவாதங்கள் தேசிய அளவில் நடைபெறுவதையும் சாத்தியமாக்குது. அப்போ இந்தியாவில் பல இடங்கள்லையும் என்னது கூட்டம் போகிறதுக்கு பேசுகிறதுக்கு எதெல்லாம் உதவுனா ஆங்கில அரசு கொண்டு வந்த அஞ்சல் தந்தி, சரிங்களா, அடுத்து போக்குவரத்து ரயில் பாதை, இது எல்லாமே என்னது இது போன்ற விஷயங்கள் பிரபலம் அடைகிறதுக்கு காரணமாகுது. இப்போ நியூஸ் பேப்பர் வந்து இப்போ இங்கே ஒரு ஊரில் பிரிண்ட் ஆகுதுன்னா இன்னொரு ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ல, அப்போ அதுக்கு போக்குவரத்து உதவுதுல்ல. ஸோ இதனால் நடக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமயப்பரப்பாளர்களுடைய பங்களிப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்திய மக்கள்கிட்ட வந்து நவீன கல்வியை கற்றுத்தர மேற்கொள்ளப்பட்ட தொடக்க கால முயற்சிகளில் ஒன்று தான் வந்து என்னது கிறிஸ்தவ சமயப்பரப்பு நிறுவனங்களால் முன்னெடுக்கப்பட்டது. அவங்க வந்து இந்தியர்களுக்கு என்னது கல்வி மறுக்கப்பட்ட இந்தியர்களுக்கு, சரிங்களா, ஆல்ரெடி என்னது நம்ம பார்த்துட்டோம் வித்யாரம்பம், அதில் எல்லாம் வந்துட்டு பிராமணர்கள் கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க, சமஸ்கிருத தெய்வ மொழிங்கிற சமஸ்கிருத மொழியில் படிச்சுட்டு இருந்தாங்கன்ட்டு. ஆனால் கல்வி மறுக்கப்பட்ட இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நவீன கல்வியை கற்றுத்தர மேற்கொள்ளப்பட்ட தொடக்க கால முயற்சி தான் வந்து என்னது கிறிஸ்தவ சமயப்பரப்பு நிறுவனங்களால் முன்னெடுக்கப்பட்டது. மதமாற்ற ஆர்வத்தால் தூண்டப்பெற்ற அந்த கிறிஸ்தவ சமயப்பரப்பு நிறுவனர்கள் இந்துக்களிடையே நடைமுறையில் இருந்த பலகடவுள் நம்பிக்கையும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் தாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நவீன மதச்சார்பற்ற கல்வியின் மூலமாக, சரிங்களா, நவீன மதச்சார்பற்ற கல்வியின் மூலமாக கிறிஸ்தவத்தை போதிப்பது சமயப்பரப்பு நிறுவனங்கள் வந்து கைக்கொண்ட ஒரு முறையாகும். சரிங்களா, அதாவது மரபு சார்ந்த கல்வி முறையில் கல்வி கற்பதற்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு இருந்த அடித்தட்டு மக்களும் விளிம்பு நிலை மக்களும் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை வந்து எனது இந்த கிறிஸ்தவ சமயப்பரப்பு நிறுவனங்கள் வந்து வழங்குது. மக்களில் மிக சிலர் தான் வந்து சிறிய பகுதியினர் தான் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியிருந்தாங்க. ஆனால் கிறிஸ்தவம் விடுத்த சவால்கள் பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றுவதற்கு வழிவகை செய்து. இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவத்திற்கோ இஸ்லாத்திற்கோ மக்கள் மாறுவதை தொடர்ந்து, சரிங்களா, மெயினாக வந்து கிறிஸ்தவத்துக்கு ஐரோப்பியர் காலத்தில் வந்து என்னது கிறிஸ்தவத்திற்கு மக்கள் குறைஞ்சளவு மாறுறாங்க, அவங்களுக்கு கல்வி கிடைக்கிது அப்படின்னால இதை எதிர்த்து தான் வந்து எனது சமய புத்துணர்ச்சி இயக்கங்கள் வந்து தோற்றுவிக்கப்படுது. சரிங்களா, அடுத்து பார்த்துடலாமா? ஓகே, இதோடு வந்து நம்ம இந்த பாடத்தை வந்து முடிச்சுக்குவோம். மீதம் இருக்கக்கூடியதை வந்து நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்ப்போம். சரிங்களா, ஆல்மோஸ்ட் 53 நிமிடம் வரைக்கும் வந்துருச்சு. சரிங்களா, இனி அடுத்தடுத்து போக தான் இந்த பாடத்தில் பல இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தகவல்கள் எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், மெயினாக வந்துட்டு வியாபாரம் நில உரிமை முறையில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டது. அடுத்து மக்கள் வந்து பஞ்சங்கள் ஏற்பட்டது. பஞ்சங்கள் காரணமாக ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்த பல காலனிய நாடுகளுக்கும் போய் இங்கேருந்து அங்கே போயிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து ஆங்கிலேயர் செய்த பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி ஆங்கிலேயருக்கு முன்னாடி கல்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஆங்கிலேயர் வந்து எப்படி கல்வி கொடுத்தாங்க, அந்த ஆங்கில கல்வி பெற்ற மத்தியதர வர்க்கத்தினர் வந்து இந்திய தேசியத்திற்கு எவ்வாறான பங்களிப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து சமயப்பரப்பாளர்கள் வந்து இந்திய தேசிய இயக்கத்திற்கு எவ்வாறான பங்களிப்புகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சமூக சமய சீர்திருத்தங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து தேசியத்தினுடைய எழுச்சிக்கு ஏனைய முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.